ஸோ கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷனில் வந்து மொத்தம் 6 ஜென்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஜென்ரேஷன். ஸோ இயர் பார்த்திங்கன்னா 46லேருந்து 59, அப்புறம் 59 to 65, 65 to 71, 71 to 80, 80 to இன்டேட்டு அண்ட் தென் ஃப்யூச்சர். ஸோ முதல்ல வந்து ஒரு வேக்யூம் டியூப் வச்சு தான் வந்து கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதுக்கப்புறம் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதுக்கப்புறம் இப்போ ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் கம்ப்யூட்டரோட மெயின் விஷயமா இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக வந்து மிஷின் லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ் இருந்தது. இயர்லி ஐ லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபோர்ட்ரான், குளோபால், ஆல்கால். அதுக்கப்புறம் சி++, ஜாவா, விஷுவல் பேசிக், ஸ்கிரிப்டு. அதுக்கப்புறம் எஸ்கியூஎல், பைத்தான், மேட்லாப், டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் ஆல் த ஐ லெவல் லாங்குவேஜஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஏஐயில் இருந்துச்சு. அதே மாதிரி